வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். மகாராஷ்டிரா மாநிலத்துடைய புதிய முதலமைச்சர் டிசம்பர் 5ஆம் தேதி அன்று மாலை 5 மணிக்கு மும்பையில் இருக்கக்கூடிய ஆசாத் மைதானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில பதவியேற்றுக் கொள்வார் அப்படின்னு அந்த மாநிலத்துடைய பாஜக தலைவர் சந்திரசேகர் பவான்குலே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. பட் யாரு அந்த முதலமைச்சர் அப்படிங்கிறது தான் இப்போ $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. நவம்பர் 23ஆம் தேதி அன்னைக்கு தான் மகாராஷ்டிரா மாநிலத்துடைய சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாச்சு. அன்னைக்கு மகாயுதி கூட்டணி அதிகமான தொகுதிகளில் வென்று ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனா இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சி தான் தொடர்ந்து முதலமைச்சர் பதவிக்கு உரிமை கோரி வருவதா சொல்லப்பட்டுச்சு. அதற்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. அது என்ன அப்படிதான், என்னதான் பாரதிய ஜனதா கட்சி அதிகமான தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருந்தாலும் கூட ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அரசு கொண்டுட்டு வந்த நலத்திட்டங்கள் தான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை மகாயுதி கூட்டணி பெற்றுக் கொடுத்திருக்கு. அதனால ஏக்நாத் ஷிண்டே தான் மறுபடியும் முதலமைச்சரா தொடரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கிளைமா இருந்தது. ஆனா 132 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிச்ச பாஜக முதலமைச்சர் பதவியை மறுபடியும் ஏக்நாத் ஷிண்டேக்கு விட்டு கொடுக்க தயாரா இல்ல. குறிப்பா சொல்லணும்னா தேவேந்திர பட்னாவிஸ் மறுபடியும் முதலமைச்சர் பதவியை ஏக்நாத் ஷிண்டேவுக்கு விட்டு கொடுக்க தயாரா இல்ல. ஏன் அப்படின்னா 2022ஆம் ஆண்டு ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவை உடைச்சு பாஜக கூட வந்து கூட்டணி அமைச்ச போது ஏக்நாத் ஷிண்டேவை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த தேவேந்திர பட்னாவிஸை மறுபடியும் டெபுட்டி சிஎம் ஆக்கி ஏக்நாத் ஷிண்டேவுக்கு கீழே வந்து பாஜக வேலை பார்க்க வச்சாங்க. சோ இந்த முறை அதே மாதிரி ஒரு தவறு திரும்ப நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தேவேந்திர பட்னாவிஸும் பாஜக தலைமையும் கூட ரொம்பவே வந்து கவனமா இருக்காங்க. இதனாலதான் இந்த முறை ஏக்நாத் ஷிண்டேவுக்கு மறுபடியும் முதலமைச்சர் பதவி கிடையாது அப்படிங்கிறதுல பாஜக ரொம்பவே உறுதியா இருக்கு. இதை உணர்ந்து கொண்டனாலதான் நவம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்டை வந்து ஏக்நாத் ஷிண்டே அட்ரஸ் பண்றாரு. அதுல பிரதமர் நரேந்திர மோடி மகாராஷ்டிரா முதலமைச்சராக யாரை தேர்வு செய்கிறாரோ அவருக்கு என்னுடைய ஆதரவு உண்டு அப்படிங்கிறத ஓப்பனா மீடியாக்கள் முன்னாடி ஒரு ஒப்புதல் கொடுக்கிறாரு முதலமைச்சர் ஷிண்டே. இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்ட உடனேயே பாஜக சார்பில் யார் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிறத அறிவிச்சிருவாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா நவம்பர் 28ஆம் தேதி அன்னைக்கு டெல்லியில உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய இல்லத்துல ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்ல மகாராஷ்டிரால மகாயுதி கூட்டணியில அங்கம் வைக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ், சிவசேனாவுடைய ஏக்நாத் ஷிண்டே மற்றும் தேசியவாத காங்கிரஸ் உடைய அஜித் பவார், இவங்க 3 பேருமா போய் என்ன பண்றாங்கன்னா ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. இந்த மீட்டிங்ல பல முக்கியமான தகவல்கள் விவாதிக்கப்பட்டதா கூறப்படுது. ஆனா மீட்டிங் முடிஞ்ச உடனேயே அடுத்த நாள் இன்னொரு மீட்டிங் நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை மகாயுதி கூட்டணி அலையன்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த கூட்டணி மீட்டிங்ல பங்கேற்பதற்கு முன்னாடியே ஏக்நாத் ஷிண்டே என்ன பண்ணாரு அப்படின்னா இரவோட இரவா கிளம்பி மும்பைக்கு கிளம்பி வந்துட்டாரு. மும்பைக்கு வந்ததோட மட்டும் இல்லாம சத்தாரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போயிட்டாரு. இதற்கு பின்னாடி மீட்டிங்ல என்ன நடந்துச்சு, என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் வந்து கூட்டணி கட்சிகளால் முன்வைக்கப்பட்டது, அதற்கு பாஜக ஓகே சொல்லாதனாலதான் ஏக்நாத் ஷிண்டே வந்து அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான பல விவாதங்கள் எல்லாமே கிளம்புச்சு. ஏக்நாத் ஷிண்டே வந்து தன்னுடைய மகனுக்கு துணை முதலமைச்சர் பதவியையும் தன்னுடைய கட்சியினருக்கு உள்துறை அமைச்சருடைய பதவியையும் கேட்டாரு. அதை விட்டுக் கொடுக்க பாஜக தயாராக இல்லை. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடந்துட்டதா பத்திரிகைகள் எழுத தொடங்கினாங்க. ஆனா ஏக்நாத் ஷிண்டே தரப்புல இருந்து அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு, சுவாச கோளாறு, சளி மற்றும் காய்ச்சல் இருக்கிறதுனாலதான் சொந்த ஊருக்கு ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு அப்படின்னு தகவல்கள் வந்து வெளியிடப்பட்டுச்சு. ஆனாலும் கூட யூகங்கள் வந்து முற்று பெறல. அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான டாக்ஸ் உள்ள நடந்திருக்கலாம் அப்படிங்கறத பத்தி பல பத்திரிகைகளும் பல செய்திகளும் வந்து வெளியிட தொடங்கினாங்க. சோ 2 நாட்களா மீட்டிங் எதுவும் நடைபெறாத நிலையில நேற்று மாலை ஏக்நாத் ஷிண்டே மறுபடியும் செய்தியாளர்களை சந்திச்சாரு. அந்த சந்திப்பின் போதுதான் நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டேன். இந்த முறை கண்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி, அதாவது பாஜக என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு என்னுடைய சப்போர்ட் உண்டு அப்படிங்கறத தெள்ள தெளிவா மீடியாக்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. சோ அதனால எப்படியும் இன்னைக்கு அல்லது நாளைக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய முதல்வர் யார் என்பதை வந்து அறிவிச்சிரும்னு எதிர்பார்க்கப்பட்டா அதுல இன்னும் கொஞ்சம் தாமதம் நடக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. எதனால அப்படின்னா பாஜக சட்டப்பேரவை தலைவர் பதவியை இன்னும் தேர்வு செய்யப்படாம தான் இருக்கு. அதாவது நவம்பர் 23ஆம் தேதி அன்னைக்கு மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான உடனேயே நவம்பர் 25ஆம் தேதி அன்னைக்கு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒன்னு கூடி தங்களுக்கான தலைவரா அஜித் பவாரை சூஸ் பண்றாங்க. அதே நாள் அன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒன்று கூடி தங்களுடைய தலைவரா ஏக்நாத் ஷிண்டேவை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா பாஜக தன்னுடைய 132 எம்எல்ஏக்களையும் ஒன்று கூட்டி தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான எந்த நடவடிக்கைகளையும் இதுவரைக்கும் மேற்கொள்ளாமலேயே இருக்காங்க. சோ அதனால யார் தலைவருங்கிறதே இங்க தெரியாம இருக்கு. இந்த தலைவர் யாருன்னு தெரிஞ்சா அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளரா இருப்பார் அப்படிங்கிறதுக்காக அடுத்த 1-2 நாட்களுக்குள்ள இந்த தலைவரை தேர்ந்தெடுத்ததற்கான அந்த தேர்தல் வந்து நடத்தப்பட இருக்கு. இதற்காக மகாராஷ்டிரா பாஜக 132 எம்எல்ஏக்களையும் ஒரே இடத்துல கூட்டி அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தலைவர்களை தேர்வு செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த மீட்டிங்குக்கு அப்சர்வர்ஸா 2 பேரை வந்து டெல்லி பாஜக தேசிய தலைமை அனுப்பி இருக்கு. அந்த 2 பேர் யாருன்னு பார்த்தோம்னா ஒருத்தவங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இன்னொருத்தவர்
இன்னொரு ரொம்பவே முக்கியமானவர் குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த விஜய் ரூபானி. இதுல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இந்த விஜய் ரூபானி யார் அப்படிங்கறத நான் சொல்றேன். பள்ளிக்கூடம் படிக்கும் போதே RSSல இணைஞ்சிட்ட விஜய் ரூபானி வளர வளர பாஜகல இணைந்து அரசியல் பொறுப்புகளுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. இவருடைய வாழ்க்கையில திருப்பு முனையா அமைஞ்சது 2016ஆம் ஆண்டு. அப்போ குஜராத்துடைய முதலமைச்சரா இருந்தவங்க ஆனந்திபென் பட்டேல் அவங்க திடீர்னு பதவி விலகினால அவங்களுடைய இடத்துக்கு மோடி மற்றும் அமித்ஷா தலைமையிலான அந்த கூட்டணி அனுப்பி வச்ச ஆளு தான் விஜய் ரூபானி. 2017ஆம் ஆண்டு குஜராத் மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருந்த நிலைமையில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் விஜய் ரூபானி அங்க தலைவரா நியமிக்கப்பட்டாரு. அந்த நேரத்துல தான் பத்திதார் சமூகம் தங்களுக்கான இடஒதுக்கீடு கேட்டு போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. ஹர்திக் பட்டேல் அந்த மிகப்பெரிய போராட்டத்தை வந்து வழிநடத்தி சென்றாரு. இருந்தாலும் அந்த போராட்டத்தை எல்லாம் கடந்து பாஜக வந்து மறுபடியும் குஜராத்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு விஜய் ரூபானியுடைய அளப்பரிய பணி வந்து ரொம்பவே உதவி இருக்குன்னு சொல்லலாம். இதற்கு பலனா தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாடி இரண்டாவது முறையாகவும் விஜய் ரூபானியை முதலமைச்சராக வந்து தொடர்வதற்கு பாஜக டெல்லி தேசிய தலைமை வந்து ஒப்புதல் கொடுக்கறாங்க. ஆனா இது ரொம்ப காலம் நீடிக்கல. அதாவது 2021ஆம் ஆண்டு திடீர்னு டெல்லி தலைமையில இருந்து விஜய் ரூபானிக்கு வந்து ஒரு கண்டிஷன் வருது, உடனடியாக பதவி விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் எதுவுமே சொல்லாம எந்த ஹெசிடேஷனும் இல்லாம உடனடியா தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்துட்டு ஒதுங்கிக்கிறாரு. சோ இந்த அளவுக்கு டெல்லி பாஜக தலைமையோட ரொம்ப கான்பிடென்ட்டான ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு நபரா தான் வந்து விஜய் ரூபானி இருக்காரு. 2021ல கேட்ட உடனேயே பதவியை விட்டு கொடுத்ததோட பலனாதான் 2022ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்துக்கான பாஜக பொறுப்பாளராகவும் டெல்லி மாநிலத்துக்கான பாஜக பொறுப்பாளராகவும் வந்து விஜய் ரூபானியை வந்து டெல்லி பாஜக தலைமையை வந்து நியமிக்குது. இது மட்டும் இல்லாம 2024ஆம் ஆண்டு நடைபெற இருந்த அந்த லோக்சபா தேர்தலை மனசுல வச்சு 2023ஆம் ஆண்டு டெல்லியில வந்து பணிகளை வந்து பாஜக தேசிய தலைமை வந்து தீவிரப்படுத்த தொடங்குச்சு. அப்போ டெல்லியில இருக்கக்கூடிய 7 தொகுதிகளில் ஒரு 3 தொகுதிகளுக்கு இன்சார்ஜா வந்து இவரதான் விஜய் ரூபானியை தான் வந்து டெல்லி பாஜக தலைமை வந்து நியமிக்கிறாங்க. சோ இவருடைய மேற்பார்வையின் கீழ் தான் ஒரு 3 தொகுதிகளில் வந்து 100 நாட்களுக்கு வந்து பணிகள் வந்து நடத்தப்படுது. இதனுடைய பலனை எப்ப பார்த்தோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு நடந்த அந்த மக்களவை தேர்தலில் டெல்லியில இருக்கக்கூடிய 7 தொகுதிகளையும் பாஜகவே வந்து திரும்பவும் கைப்பற்றி இருந்தது. சோ இப்படி தலைமைக்கு கீழ்ப்படிதல், எவ்வளவுதான் சிக்கல்கள் இருந்தாலும் வெற்றியை எப்படியாவது தேடி கொடுத்தல் அப்படின்னு பல முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கிறனால தான் விஜய் ரூபானியை வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துடைய அப்சர்வர்ஸா வந்து பாஜக தேசிய தலைமை அனுப்பி இருக்காங்க. ஆனா இது நெகட்டிவா மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2022ஆம் ஆண்டு ஏக்நாத் ஷிண்டே வந்து சிவசேனாவை உடைத்து எம்எல்ஏக்களை கூட்டிட்டு போனது வந்து குஜராத் மாநிலத்துக்கு தான். சோ அதனாலதான் இப்ப என்னாச்சு அப்படின்னா சட்டப்பேரவை தேர்தல் நேரத்துல உத்தவ் தாக்கரே, சரத்பவார் மற்றும் காங்கிரஸ் கட்சி 3 பேரும் சேர்ந்து மகாராஷ்டிராவை குஜராத்துக்கு அடிமையாக்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சுதான் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டாங்க. சோ அந்த மாதிரி ஏற்கனவே வந்து எதிர்கட்சிகள் வந்து மகாயுதி கூட்டணியை நெருக்கிக்கிட்டு இருக்க நிலைமையில இப்ப மறுபடியும் குஜராத்தை சேர்ந்த ஒருத்தரை கொண்டுட்டு வந்து மகாராஷ்டிராவுக்கு பொறுப்பாளரா போடுறது என்ன மாதிரியான தாக்கத்தை மகாராஷ்டிரா மக்கள் மத்தியில ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தெரியல. இதற்கிடையில உத்தவ் தாக்கரேவுடைய பையன் ஆதித்ய தாக்கரேவும் தேர்தல் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆகியும் கூட இன்னும் மகாயுதி கூட்டணி ஆட்சி அமைக்கவே உரிமை கூறாம என்னைக்கு தேர்தல் பதவியேற்பு விழா என்னைக்கு நடக்கும் அப்படிங்கறது வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. இது முழுமையான அனார்கின்னு சொல்லிட்டு மகாயுதி கூட்டணியை கடுமையா தாக்கி இருக்காரு. இந்த மாதிரி தாக்குதல்களுக்கு மத்தியில தான் இப்போ பாஜகவுடைய அந்த லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் உடைய கூட்டம் நடக்க போகுது. இந்த கூட்டத்துல யார் தலைவராக போறாரோ அவங்க தான் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படிங்கறனால இந்த கூட்டத்தின் மீதான எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்கும் திரும்பி இருக்கு. சோ நாளை அல்லது நாளை மறுநாள் வந்து பாஜகவுடைய லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் உடைய கூட்டம் வந்து நடத்தப்படலாம். சோ அங்க என்ன நடக்க போகுது? தேவேந்திர பட்னாவிஸே மறுபடியும் பாஜக லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் உடைய தலைவராக நியமிக்கப்படுவாரா? அப்படி இல்லனா ட்விஸ்டாக வேற யாராச்சும் ஒருத்தருக்கு அந்த பதவி வந்து போய் சேருமா அப்படிங்கறத நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள்ள தெரிஞ்சுக்கலாம்.